கர்த்தருக்கு மகிமை. இந்த காலவெளியில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசுவை குறித்து ஜனங்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறார். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தான யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொல்கிறார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு அப்போஸ்தலன் ரொம்ப படித்தவர் அல்ல, மீன் பிடிக்கிறவராக இருந்தவர். ஆண்டவர் இயேசுவின் சீஷர்களில் மிகவும் பிரதானமானவர். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை குறித்து மக்களுக்கு பறைசாற்றும்படியாக அப்போஸ்தலர்களை ஆண்டவர் இயேசு நியமித்தார். பேதுரு அப்போஸ்தலன் அதுக்கு பிறகு பண்ற முதல் பிரசங்கம். பேதுருவின் வார்த்தையை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள். பேதுருவின் வார்த்தையை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள், மிகவும் சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா? என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு இருதயத்திலே குத்துண்டவர்களாகி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் 37ஆம் வசனத்திலே படிக்கிறோம் இல்லையா? 2:37 அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. When the people heard this, they felt very, very sorry. They felt very, very sorry. They asked Peter and the other apostles, brothers, what should we do? Peter said to them, change your hearts and lives and be baptized. இந்த வேத பகுதி ரொம்ப ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பகுதி. பேதுருவுடைய வார்த்தையை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்துண்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வாரந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் ஏதாயிலும் மாறுதல் ஏற்படுகிறதா? அன்பு பேதுரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாக இருக்கிறார்கள். They felt very, very sorry. நீங்க இத்தனை வருஷம் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டு வர்றீங்க. ஏதாவது சந்தர்ப்பத்தில் ஆண்டோடைய வார்த்தை கேட்டவர்கள் உங்க உள்ளத்துல குத்துண்ட ஒரு நிலைமை, நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ, நம்ம இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்படி தப்பு பண்றோமே, நம்ம சரியில்லையேன்னு உள்ள ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? அன்று அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இருதயத்தில் குத்துண்டவர்களாகி என்று தமிழ்ல இருக்கு. They felt very sorry. அதான் ரொம்ப தொடுதலாக எனக்கு தெரிகிறது. பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில இப்படி ஏதாவது நிலைமை ஏற்பட்டது உண்டா? ஆவிக்குரிய சபைகளிலும் பிரசங்கம் பண்றவர்கள் அப்படி வாஞ்சியோடு கேட்கிறார்கள். நிறைய பேர் இதற்கு முன்பும் இப்பொழுதும் புத்தகத்திலே டைரியில நல்லா எழுதுறாங்க. Is there a real change in your heart after hearing God's word? ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பிறகு உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாறுதல், ஒரு அசைவு, ஒரு திருப்பம் ஏற்படுகிறதா? நாங்க வரணும், வசனத்தை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம், கேட்டது போல போறோம். Then there is no meaning in hearing. நீங்க கேட்கறது எந்த அர்த்தம் இல்லாம போயிருது. அப்பதான் நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வி அவர்களுக்கு வருகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க, உள்ளத்தில் உள்ள ஒரு ஒரு உணர்வு, ஒரு தொடுதல் ஏற்பட்டு இப்படி நீங்கள் கேட்குறீங்களா? அப்போ பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். சேஞ்ச் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் லைஃப்ஸ். உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு தமிழில் மனம் திரும்புங்கள். ஆண்டோட வார்த்தையை கேட்கிற வேளையில் மனம் திரும்புதல் உங்களுக்கு வருதா? Is there any change taking place in your heart or in your life? உங்க வாழ்க்கையிலேயோ உங்க உள்ளத்திலேயோ ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுகிறதா? நாங்க எத்தனை வருஷமா சபைக்கு வர்றோம், பைபிள் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் ரைட், வெரி குட், சந்தோஷம். ஆனால் உங்க உள்ளத்தில் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாறுதல் உண்டா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. நீங்க கேள்வியை கவனிங்க. கமாலி சந்தினா பேதுரு வார்த்தையை கேட்டவருடைய உள்ளம் குத்தப்பட்டதே. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் அறிவித்து வருகிறோமே, உங்கள் உள்ளத்தில் ஏதாயிலும் மாறுதல் திருப்பம் ஏற்பட்டது உண்டா? நீங்க கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்கிறீங்க. எப்படின்னா, பேய் பிசாசுகளை வணங்குறதை விட்டுட்டீங்க, பேய்களுக்கு பலியிடதை விட்டுட்டீங்க, இயேசு ஆண்டவர், இயேசுதான் தெய்வம், அவரிடத்துல பாவத்தை சொல்லிட்டீங்க, மன்னிப்பு கட்டுட்டீங்க. ஆனா இன்னும் மாறுதல்கள் நமக்கு வர வேண்டியது இருக்குது. யூ நீட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப். உங்க வாழ்க்கையில ரொம்ப மாற்றங்கள் இன்னும் வர வேண்டியிருக்கு. நாங்க மனம் திரும்பிட்டோங்க, ரசிக்கப்பட்டுட்டீங்க, அப்படி பெருசா சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு தெளிவு இருக்கா? நான் மாறிட்டேங்க, நான் முழுமையா மாறிட்டேன். எப்படி மாறிட்டீங்க? கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்தியாச்சா? Have you stopped using bad words? You say that you are a changed person. Whereas, let me ask you now, man, have you stopped telling lies? பொய் சொல்றதை நிறுத்தியாச்சா? கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்தியாச்சா? Have you stopped stealing the things of others? அடுத்தவருடைய பொருளை திருடுவதை நிறுத்தி விட்டாச்சா? Have you stopped killing children? பிள்ளைகளை கொலை செய்கிறதை நிறுத்தி விட்டீங்களா? Have you stopped seeing movies? சினிமா பார்க்கறத நிறுத்திட்டீங்களா? ஒரு படி கால் எடுத்து வச்சீங்க, சந்தோஷம். இன்னும் நாம் சில படிகள் வர வேண்டுமே. நீங்க இன்னும் மனம் திரும்ப வேண்டிய படிகள் இருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்பட வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, நீங்க எல்லாம் முற்றிலும் தேர்ந்தே நடந்தாயிற்று. ஐ எம் ஆல் ரைட், நான் மனம் திரும்பி விட்டேன், ஆண்டவர் பிள்ளையாகி விட்டேன், ஆல் ரைட். இன்னும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் மாற்றம் உங்களுக்கு தேவை இல்லையா? எல்லா மாறுதலும் உங்களுக்குள்ள வந்துட்டா? உலக ஆடம்பரங்கள், சிற்றின்பங்கள், பாரம்பரியங்கள், சடங்குகள் எல்லாம் விட்டாச்சா? பாவ பழக்க வழக்கம் எல்லாம் விட்டுட்டீங்களா? ஒரு விதமான பெருமை உள்ளே பிரவேசித்து உங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறேன். இங்க வசனத்தை பேதுரு வார்த்தை கேட்டவங்க குத்துண்டவர்களாகி நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்களே. இன்றைக்கு அப்படிப்பட்ட கேள்வி யாரிடத்திலிருந்து வருகிறது? எந்த சபையில எந்த விசுவாசி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்களே, நான் என்னங்க செய்யணும்? வியாதி பிடிச்சிருக்கிற, நீ சாக போறேன்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்ற? ஐயோ டாக்டர், நான் பிழைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப கேட்ப. நிறைய கடனா இருக்குது, அங்க ஒருத்தர்கிட்ட தவணைக்கு பணம் கேட்க போயிருக்கிற, நான் கடன்லாம் தீரணும்னு விரும்புறேங்க, அதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா இன்னும் கடன் வாங்கன்னு அவன் சொல்லி தருவான். இது போல சில காரியங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்குறீங்க. என் பையன் நல்லா படிக்கணுங்க, அதுக்கு என்ன செய்யணும்? இன்னொருத்தர் சொல்லுவார், நீ டியூஷன் வைக்கணும்னு சொல்லுவார், அதில் ஸ்கூலை மாற்று அதில் காலேஜை மாற்றுன்னு சொல்லுவார். நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்டோம், ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்டோம், நாங்கள் என்ன செய்யணும்னு யாராவது கேட்குறீங்களா? நீங்கள் பெரிய பக்தர்கள் அல்லவா, பரிசுத்தவான்கள் அல்லவா? நீங்கள் அப்படியே கேட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்களா? இது வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படாத காரணம், யூ ஹேவ் நோ ரியலைசேஷன். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இது உணர்வுள்ள ஜனம் அல்ல. உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உணர்வில்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவன் செத்தவன் தான்.
மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது முதலாவது மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு அடுத்த பிறகு மனம் திரும்பின பிறகு அடுத்து என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம்னா என்ன? ஞானஸ்நானம் அதெல்லாம் ஒரு சடங்கு தான். ஞானஸ்நானம் என்பது சடங்கு இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் ஞானஸ்நானத்தை பற்றி வெளிப்படையாக பேசுவதில்லை. விசேஷமாக டிவியில் பேசுகிற பிரசங்கிகள் சொல்லுறாங்க இல்லையா, ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லிட்டா அவங்களுக்கு காணிக்கை அனுப்புறதும் அவங்க கூட்டங்களுக்கு போகிறதும் நிறுத்திடுவாங்களாம், ஆவிக்குரிய சபைகளுக்கு போயிடுவாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். அதனாலே ஞானஸ்நானத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லை. ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை போக்குகிற ஒரு சடங்கு அல்ல, கிறிஸ்துவோடு பண்ணுகிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. கந்தாவே என்பவருடைய மந்திரி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை ரதத்தில் படித்துக் கொண்டு வருகிறான். அப்படி பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பிடத்தில் சொல்கிறார், ரதத்துடனே சேர்ந்து கொள். பிலிப்பு போய் அவர்கிட்ட கேட்கிறாப்புல, நீ வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதான்? புரியவில்லை. உடனே அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீர் படிக்கிறது நசனாய் இயேசுவை குறித்தவளை அவர் பாடுபட்டதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிக்கிறார். பிலிப்பு கேட்கறதுக்கு பதிலாக மந்திரியே கேட்கிறாப்புல, தண்ணீர் நிறைய இருக்கிறத எனக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு என்ன தடைன்னு கேட்கிறார். நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்லி ஞானஸ்நானம் பிலிப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சந்தோஷமாய் தன் தேசத்துக்கு மந்திரி புறப்பட்டு போனான். முதலாவது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அடுத்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். சரி, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது நல்ல காரியம், சந்தோஷமான காரியம். நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக விட்டீர்கள். ஞானஸ்நானம் பெற்றா போதுமா? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்து நாம் அடைய வேண்டிய நிலை என்ன? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பவுல் கேட்கிறார் எபேசு சபையின் விசுவாசிகளிடத்தில், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? கேட்கிறாரு. Did you receive the Holy Spirit when you believe? நீங்கள் விசுவாசிகள் ஆனீங்களே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றீங்க, பரிசுத்தாய் பெற்றீங்களா? யாரெல்லாம் பரிசுத்தாய் பெற்றவங்க இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா! பரிசுத்தாய் பெற்றீங்களா? நீங்க விசுவாசிகள் தானே? நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாய் பெற்றீங்களா? நிறைய பேர் பரிசுத்தாய் பெறலையே. ஆவிக்குரிய சபைகளில் பெரும்பாலான மக்கள் அநேக சபையில் பரிசுத்தாய் பெறாமல் இருக்கிறார். அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையாகவே இல்லை, அது ஒரு பாரமாகவே இல்லை. நிறைய பேர் பரிசுத்தாய் பற்றி இழந்து போயிட்டாங்க. ஏன் பரிசுத்தாய் பற்றி இழந்து போனாங்க? காரணம் என்ன தெரியுமா? ஆவியை அவித்து போட்டார்கள். அவங்க ஒரு தவறு செய்தவர்கள பரிசுத்த ஆவியான அதை சுட்டி காட்டினாங்க, உணர்த்தினார், அதை நெவர் மைண்ட் அப்படின்னு விட்டுட்டாங்க. தே டுக் எவ்ரிதிங் ஈஸி. எல்லாமே அவங்களுக்கு சுலபமா போச்சு. ஆவியை அவித்து போட்டார்கள். அடுத்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினார்கள். they made the Holy Spirit sad. பரிசுத்தாய் பெற்ற பிறகு துணிகரமா பாவம் செய்துட்டே இருந்தாங்க. ஆவியான துக்கப்படுத்தினால பரிசுத்தாய் போயிட்டார். இப்போ நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்தாயை பெற்றீங்களா? பரிசுத்தாயை பெறாத ஒரு கூட்டம், பரிசுத்தாயை பெற்று இழந்து போன ஒரு கூட்டம், ரெண்டும் பரிதாப கூட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்று இருக்குமானால் பரிசுத்தாவியை பெறாதவர்களும் பரிசுத்தாவி இழந்து போன ஒருவரும் நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. நீங்க சபைக்க விசுவாசி தான், எந்த ஆட்சேபனை இல்லை, மறுப்பு இல்லை. நீங்க கர்த்தருடைய பந்தியில் கூட அடுத்த வாரம் பங்கு பெற போகிறீர்கள், உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய வருகையில போகணும்னு உள்ள எண்ணம் இருக்குமானா நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி. பரிசுத்தாவியை பெறாம நானும் பறந்து போயிடுவேன், போக முடியாது. அபிஷேகத்தை இழந்தவர்கள் ஆண்டவரிடத்தில் அழுது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நீங்க பரிசுத்தாவியை பற்றி ஒரு வாஞ்சை இல்லை. இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, இன்னும் கொஞ்சம் தவறான பகுதியில் போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கோ, அதனால தான் பரிசுத்தாவியை குறித்து உங்களுக்கு ஒரு வாஞ்சை இல்லாமல் இருக்குதா? பரிசுத்தாவி பெறணும்னு ஒரு வாஞ்சை இருக்குதா? அபிஷேகம் பெறாதவர்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகத்தை இழந்தவங்கள்ட்டையும் கேட்கிறேன்,
நாங்களும் பரிசுத்தம் எப்போ பெற்றாச்சு, நீங்கள் எப்போ பெற்றீங்க அது சரி. போன வருஷத்தில் உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தது பணம், இன்னைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா? யூ ஆர் ஏ பேங்க்ரப்ட். இன்னைக்கு உன்கிட்ட பணம் இல்லை, இன்னைக்கு நீ திவாலாகி இருக்கிற. இப்போ உள்ள நிலவரம் தான் நமக்கு தேவை. இப்போ உனக்குள்ள பரிசுத்தாவியான இருக்கிறாரா? நானும் பரிசுத்தாவியெல்லாம் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசினேங்க. நீங்கள் பேசுனதும் பரிசுத்தாவியில் பாடுனதெல்லாம் சந்தோஷம்தான். இப்போ பரிசுத்தாவியான இருக்கிறாரா? இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி வேண்டாமா? பரிசுத்தாவி வேணும்னு விரும்புகிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆவிக்குரிய தேவ சபையின் பிள்ளைகள் தானே. நீங்கள் கண்டிப்பாக தேவாவியை பெற வேண்டும். அபிஷேகத்தை இழந்தவங்க நீங்கள் தப்பவே முடியாது. ஆண்டவரே, முன்னால் என்கிட்ட பரிசுத்தாவியானவர் இருந்தார், இப்போ எல்லாம் தீர்ந்து போச்சு. ஒன்று சொல்லட்டுமா? மணவாளன் வருகைக்காக காத்து கொண்டிருந்த 5 கன்னிகைகளிடத்தில் எண்ணெய் தீர்ந்து போனது. அவங்க எண்ணெய் இல்லாமல் இருந்து கொண்டே தூங்கினார்கள். எண்ணெய் வைத்திருந்தவர்களும் தூங்கினார்கள், எண்ணெய் தீர்ந்து போனவர்களும் தூங்கினார்கள். மணவாளன் வந்துவிட்டார் என்ற அறிவிப்பு கேட்டதும் இவங்க எழும்பி எண்ணெய் வச்சிருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க கொடுக்க முடியாது, உங்களுக்கு தந்து எங்களுக்கும் தீர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அதுக்கு பிறகுதான் விளக்க தூக்கிட்டு எண்ணெய் வாங்க போறாங்க. அதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைக்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமை, ஆண்டவருடைய வருகைக்குள்ளால நம்ம எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருடைய கேட்டு பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளலாம். நோ, டோன்ட் டிலே எனிமோர். நீங்க இனிமேல் தாமதிக்க கூடாது, நீங்க எல்லாம் தாமதிக்க கூடாது. பரிசுத்தாய் பெறாமல் இருக்கிறது போல பெரிய குறை, பெரிய தவறு வேற எதுவும் இல்லை. நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னும் உங்களுக்கு நிறைய சத்தியம் சொல்ல போறேன். நீங்க வாஞ்சியோடு இருந்தால், கவனமாக இருந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கிற வேளையில ஒரு பெரிய வீட்டு எஜமான ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சிலருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைப்பு பெற்ற போது அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். they gave some lame excuse. அவங்க போக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தன் என்ன சொல்லி இருக்கிறான்? 18ஆம் வசனம், வயலை கொண்டேன், நான் அவசியமா கண்டிப்பா பார்க்க போகணும். வயல் வாங்குறான். விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காசு பணம் ஒன்றும் இல்லை, இலவசமான விருந்து, நல்ல சுவையான விருந்து. அதுக்கு போகலாம்ல. வயல் அங்கே, வயல் எங்கே ஓடிடுமா? வயல் அங்கே தான் இருக்கும். விருந்துக்கு போயிட்டு வந்து கூட வயலை பார்க்கலாம் இல்லையா? அப்படி இல்லையா? விருந்து என்பது ஆண்டவருடைய சபையிலே அவரை ஆராதிப்பதற்கு நாம் ஒப்புகையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சபையிலே ஒரு சிறப்பு ஆராதனை, ஞாயிறுதோறும் ஆராதனை இருக்கிறது. இது ஒரு விருந்து. இதுக்கு பதிலாக மழை வரப்போகுது, அதனால நான் வயலுக்கு போயிட்டேன். வயலை வாங்கி இருக்கிறாங்களா, வயலுக்கு போயிட்டாங்களா, அப்படி போக்கு சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அதை மதித்து ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பிற்கு இணங்கி செயல்பட வேண்டும். போக்கு சொல்லக்கூடாது. ஒருவேளை எழுந்து நடக்க முடியல, உடம்புக்கு முடியல என்று சொன்னால் பரவாயில்லை. மற்றபடி ஆண்டவர் சமூகத்தில் வரவுக்கு ஒரு போக்கு, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அது தப்பு. ஆண்டவருடைய பார்வையில் அது தப்பு. அழைப்பு உங்களுக்கு கிடைத்த வேளையில என்ன செய்வீங்க? நான் வரல, நீங்க கூப்பிட்டீங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க, நான் வரல. நீங்க பரிசாய் கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்டீங்க, நான் வரல. அப்படியா? எனக்கு வீட்டில் விசேஷம்னா அவங்கள கூப்பிட்டேன், எனக்கு வீட்டில் நான் விருந்தா வைக்க போறேன் இல்லை. ஆண்டோடைய சபையிலே ஒரு விருந்து, ஒரு சிறப்பான காரியம்னா அழைப்பா, வாருங்கள், சந்தோஷப்படலாமே, திருப்தி அடையலாமே. இது விருந்துக்கு வராம, அழைப்பை பெற்ற போது விருந்துக்கு வராம ஒரு போக்கு சொல்றாங்க. இவங்களுக்கு விருந்துல பங்கு கிடையாது. யூ cannot taste in the feast. அடுத்து இன்னொருத்தன் என்ன சொல்றான்? 19ஆம் வசனம், ஏர் மாடு கொண்டேன். ஒருத்தர் கேட்டாரு, மாடு என்ன அறுத்துட்டா ஓட போகுது? மாடு கட்டி போட்டா அங்கதான் நிக்க போகுது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அதை ஓட்டி பார்க்கலாம். மாடை வாங்கினாரோ மாடை ஓட்டி பார்க்கணும். இது என்ன, எது முக்கியம்? நமக்கு என்னைக்குமா விருந்து? இன்னைக்கு விருந்துன்னு சொல்லி இருக்குது, விருந்துக்கு நம்ம போகணுமா வேண்டாமா? அழைப்பை கொடுத்திருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இவங்களுக்கு மாடு வாங்கிட்டாங்களா, அதை மாடை மேய்க்கணுமா?
அதனால விருந்துக்கு வரல, அவருக்கும் விருந்தில் பங்கு இல்லை. அடுத்து இன்னொருத்தர் 20ஆம் வசனம், அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம், பொண்ணு கட்டிக்கிட்டாராம். பொண்ணு கட்டுனா விருந்துக்கு என்னையா சம்பந்தம்? பொண்ணு கட்டணும் விருந்துக்கு போகக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கா? இல்லையே. பொண்ணு கட்டினாலும் விருந்துக்கு கூப்பிட்டா போகணும். பொண்ணு கட்டினாலும் தேவ சபையிலே ஆராதனை விசேஷம்னா வரணும், போக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அழைப்பு கொடுத்த வேளையில் வந்தீங்களா? வருவீங்களா? 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு விசேஷ பிரார்த்தனை நமது சபையில் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு விசேஷ ஜெபம். அது இங்கே நடக்குமா, ட்ரைனிங் சென்டரில் நடக்குமா என்பது அன்று காலை வந்து பார்த்தால் தெரியும். நீங்கள் வர தயாராக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி டு கம்? நாங்கள் வருவோமே. அங்கே ஒரு விசேஷ ஜெபம் இருக்கிறது. அது உபவாசத்தோடு வரக்கூடியவர்கள் உபவாசத்தோடு வாருங்கள். எங்களுக்கு உபவாசிக்க பலன் இல்லை என்கிறவர்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. போக்கு சொல்லதை நிறுத்திடுங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அதை ஏற்று அதற்கு நீங்கள் செயல்படுங்கள். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்ற போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உன்னுடைய தேசத்தை, இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்கிறார். அப்படி ஒரு அழைப்பு கிடைத்த வேளையில என்ன செய்தாரு? அவருக்கு இனமும் சனமும் தேசமும் மக்களை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் காட்டும் தேசம்னு புறப்பட்டு போயிட்டார். அது குட்டி கிராமம் நினைச்சிட்டு இருக்காங்க. சிட்டி ஆஃப் ஊர் என்னும் கல்தையருடைய பட்டணம், சிவிலைஸ்டு சிட்டி, நவநாகரிகமான பட்டணம். பண்டிதர்கள் வாழ்ந்த பகுதி. ஸ்காலர்ஸ் வேர் லிவிங் தேர். மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அவருடைய இனத்தார் ஜனத்தார் நிறைந்த பட்டணம். மாமா, அத்தை, ஆத்தா, மச்சான் அவங்கெல்லாம் இருந்த ஊர். அந்த இடம் எல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்லி கீழ்ப்படிந்து போனாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது சொன்னாருன்னா அப்படி செய்வீங்களா? நீங்க செய்ய தயாரா இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, இந்த தோப்பையும் இந்த இடத்தையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு போ அப்படின்னு. ஆண்டவர், நாங்கள் எத்தனை வருஷமா இந்த தோப்பை காத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல மரம் இப்பதான் காய்க்க போகுது, நாங்க இப்பதான் வேலையை கட்டணும். என்ன ஆண்டவர்? பஞ்சாயத்து பிரசிடண்ட சொல்லி அவர் இப்பதான் ரோடும் போட்டிருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து ஏசப்பா நீங்க சொல்றீங்களா, என்ன நினைக்கிறீங்களா? இப்படிதான் நமக்கு குழப்பம். ஆபிரகாமுக்கு சொந்த தேசம், அதை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன போது he obeyed. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அதுபோல ஏதாவது சொன்னா நீங்க கீழ்ப்படியக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருமா? கீழ்ப்படியக்கூடிய மனது வருமா? அப்படி ஒரு மனநிலைமை உருவாயிருக்கா? யாரு சொன்னாலும் நாங்க அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர்ல இயேசு கிறிஸ்துவே சொன்னாலும் அப்படியா? அப்ப நீங்க தப்பு தான். God cannot bless you, God cannot exalt you. ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது, உயர்த்த முடியாது. கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆண்டவர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. Do you want to be exalted by God? Do you want to be blessed by God? Do you want to be a blessing for others? Obey to the voice of God. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. ஆபிரகாமுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய்விட்டார். அல்லேலூயா. உங்களால முடியாதா? எங்களுக்கு அதெல்லாம் சுத்தப்பட்டு வராதுங்க. God called Abraham to travel to another place that he promised to give him. Abraham did not know where that other place was, but he obeyed God and started traveling because he had faith. அவருக்கு விசுவாசம் இருந்ததுனால புறப்பட்டு போனார். நீங்க அதை செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப விசுவாசம் ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே. ஆபிரகாமை விட விசுவாசம் கூடுனவங்க இங்க இருக்கிறீங்களா? யாராவது பார்ப்போம். ஆபிரகாமை விட விசுவாசம் கூடுனவங்க. ஆண்டவர் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொன்னார். இந்த இடம், இந்த ரோடெல்லாம் காட்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம்.
நாங்கள் சில காலம் தாராபுரத்தில், பெரியார் மாவட்டம் தாராபுரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் இந்த ரோடை காண்பித்தால், இந்த இடத்தை காண்பித்து தான் நாங்கள் வந்தோம். பாடுபளைக்கு வரல, பாடுபளைக்கு வந்த பரதேசி அல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னு நாங்கள் இங்கே கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். அவர் நடத்தி கொண்டு வருகிறார், இன்னமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அவர் நடத்துவார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஆண்டவர் சொல்லிட்டார். எனக்கு மனசுல ஓடுது, நான் எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன். கல்கத்தா கூட போனால் நல்லா இருக்கும் போல தான் இருக்கு. கல்கத்தா கொஞ்சம் பக்கம் தான் இல்லை? கல்கத்தா இங்கேருந்து பஸ் பிடிச்சா 1 மணி நேரத்தில் போயிடலாமா? கல்கத்தா 1 மணி நேரத்தில் போக முடியாது, அதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். தஞ்சாவூருக்கு 1.25 மணி நேரத்தில் போகலாம், அது கரெக்ட். இப்போ ஆண்டவர் சொன்னார்னு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனார், ஆசி வைத்தார், அந்த தேச பிதாவாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் பிதா யார் தெரியுமா? இந்திய தேச பிதா என்று யார் அழைக்கப்படுறா? மகாத்மா காந்தி. இஸ்ரவேல் தேசத்தின் பிதா என்று அழைக்கப்படுறது யாரு? யாரு? ஆபிரகாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீர்களா? உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஐயோ, ஆபிரகாம் விக்கிர வியாபாரியின் மகன், 3ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை விசுவாசி அல்ல. அவருக்கு அப்பா விக்கிரங்களை உண்டு பண்ணி வைத்து வித்துக்கிட்டு இருந்தவர். இவரை ஆண்டவர் கூப்பிட்டு இப்படி சொன்னதும் அவர் ஆண்டவர்கள் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போயிட்டாரு. அந்த தேசத்தில் அவரே அவருடைய சந்ததி ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியம் செய்வோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை படிக்கிற வேளையில அங்க ஒரு மனுஷனுக்கு நல்ல விளைச்சல், அமோக விளைச்சல் கிடைத்திருக்கிறார். அவன் தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அவன் சந்தோஷப்படுறான். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன ஒரு ஓமை லூக்கா 12ல் 16லேருந்து 21 வரை படிச்சு பார்த்தா அங்க இருக்கு. அங்க என்ன இருக்கு? இந்த ஒரு நல்ல பணக்காரன், அவனுக்கு நல்ல தானியெல்லாம் விளைஞ்சிருக்கு. அவன் தானியத்தை வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு விளைச்சல். என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை, ஒன்று செய்கிறேன். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த தானியத்தையும் பொருட்களை அங்கே வைக்கிறேன். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்மாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். பார்த்தீங்களா? ஒரு நல்ல வசதியான ஒரு மனுஷன், நல்ல விளைச்சல். அவனுக்கு களஞ்சியத்தை எங்கே கொண்டு வைக்கிறது? இந்த விளைச்சலை களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குறேன் என்று தீர்மானித்து அதெல்லாம் இடித்து பெருசாக்கி அதெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா சொல்லி பார்க்குறான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரா? புத்திசாலியே, நல்ல புத்திசாலியா நீ நினைக்கிற, வெரி குட்னு சொன்னார. அவனை பார்த்து என்ன சொன்னாரு? மதிகேடனேன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. நம்ம பார்த்து யாராவது மதிகேடனே, யூ ஃபூல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமா இருக்கும்ல. அவன் என்ன பண்ணிவிட்டான்? அவனுடைய மனசுக்குள்ள இப்படி சொல்றான். எப்படி? I have many good things stored. I have saved enough for many years. Rest, eat, drink and enjoy life. எப்படி? புசித்து குடித்து என்ன செய், வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவின். But God said to that man, foolish man, tonight you will die. இன்று இரவிலே நீ சாவாய். So what about the things you prepared for yourself? Who will get those things now? இந்த பொருட்கள் எல்லாம் நீ செத்து போயிருவ. இன்னைக்கு நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு அப்புறம் உதவும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எப்படி? ஆமா, நமக்கு கொஞ்சம் வசதியும் வாய்ப்பும் பெருகிற உடனே அதுக்கு மேலே மனசை வச்சிடக்கூடாது. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போயிட்டு அபிஷேகம், நல்ல தானிய விளைச்சல். ஆமா, அதை கடங்க பெருசாக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். பல ஆண்டுகளுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். புசித்து குடித்து சந்தோஷமா இருந்து அவன் ஜாலியா இருக்க சொல்றான். உங்களுக்கு ஜாலி லைஃப், ஜாலி டைம் பிடிக்குமா? ஜாலி டைம்,
டிவியில் வரும்ல, பிரதர் மோகன் சி லாசரஸ் தேவ மனுஷன் ஜாலி டைம்னு ஒரு டைம் வச்சிருப்பார். அதில் வசனம்லாம் அழகாக சொல்லுவார். உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்னு விரும்புறீங்களா? எல்லாம் எனக்கு கிடைச்சிதுங்க, நினைச்சதை விட எனக்கு நல்ல வருமானம், நல்ல விளைச்சல், நான் நினைச்சதை விட நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்த்துட்டேன் இப்போ, அப்படியோ ரொம்ப சந்தோஷம். டுநைட் யூ வில் டை, இன்றைக்கு நீ சாவேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போகும்? அதை புரிஞ்சுக்க. நீ செத்து போய் ஆவியில் வந்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. செத்தா ஒன்றை ஒன்றில் புதைப்பாங்க, இல்லைன்னா ஒன்றை சுடுகாட்டில் கொண்டு சுடுவாங்க. அதான் நடக்கும். அப்போ நீ சொன்னது நினைச்சது எல்லாம் என்ன ஆகி போச்சு? மண்ணா போச்சு, வீணா போச்சு. நம்ம அப்படிதான் நினைக்கக்கூடாது. என் வீட்டில் என்னெல்லாம் இருக்கு தெரியுதா? எல்லாம் இருக்கட்டுமே, என் வீடு பெரிய வீடு, இனி கொஞ்சம் வருஷத்துக்கெல்லாம் என்னை யாரும் அசைக்க முடியாது. விலைவாசி கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி எனக்கு எந்த பஞ்சமும் இல்லை, குறவும் இல்லை, எல்லாம் எனக்கு ஏகப்பட்ட அளவுக்கு இருக்கு. சொல்றதெல்லாம் சந்தோஷம்தான். ஆண்டவர் இப்படி இல்லை சொல்றாரு, ஃபுலிஷ் மேன் யூ வில் டை டுநைட்னு சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி செத்து போயிடுவோன்னு சொல்றாரு ஆண்டவர். பயமா இருக்கா? எங்களுக்கெல்லாம் பயம் இல்லை, நாங்கள் செத்தா செத்துட்டு போகிறோம். அதான் உணர்வு இல்லாத ஜீவி. உணர்வு உள்ள வாழ்க்கைன்னா சாவை பற்றி மனுஷன் சிந்திப்பான், யோசிப்பான். நான் செத்தா எங்கே போவேன்? செத்தா நான் நரகத்துக்கு போயிட்டு போகிறேன். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களே, அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தாருங்க. ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் என்ன, ஒரு ஷாக் கொடுத்து பார்க்குறேன், ஒரு சின்ன கரண்ட் ஷாக் தாரேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்களா. இல்லைன்னா ஒரு நெருப்பு குச்சி கொண்டு வாருங்க, ஒரு சுட்டு பார்ப்போம். ஆமாம், எங்கே சுடணும்? மூக்குக பக்கத்தில் சுடணும். சுட்டு பார்ப்போமே. உங்களுக்கு நரகத்துக்கு போனால் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதனால இப்படி ஒரு ஆசிட் டெஸ்ட் கொடுத்து பார்ப்போமே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஐயோ ரொம்ப வலிக்குங்க. நரகம் மகா பயங்கரம் தம்பி. நரகத்தில் நெருப்பு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும், புழுக்கள் சாகாமல் இருக்கும். அங்கே இருக்கிறவர்கள் கொடிய வேதனைப்படுவார்கள், நான் வறண்டு கொண்டே இருக்கும். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நீ நரகம் ரொம்ப சுலபம்னு இப்போ சொல்லிட்ட, அங்கே போய் சேர்ந்தாதான் உனக்கே தெரியும். அப்பா நீ போய் சேராம இருக்கணும்னு தான் இங்கே சபை இருக்குது, வசனம் இப்போ சொல்லிட்டு நிற்கிறோம். சரியா? ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான், மரித்தபோது பாதாளத்தில் கிடந்து பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசருடைய விரல் நுனியை நினைத்து அவனுடைய நாவை குளிர பண்ண வேண்டுகிறான். ஆனால் அது அருளப்படவில்லை. அவன் கொடிய அவஸ்தைக்குள்ளாய் இருக்கிறான். நரகத்தை பற்றி உனக்கு தெரியாம ஏதாவது சொல்லிட்டு தெரியாது, சாப பற்றி தெரியாம ஏதாவது சொல்ல, நான் செத்தா சாகுற உங்களுக்கு என்ன? நீ சுலபமா செத்துட்டா பரவாயில்ல, ரொம்பவே இழுத்து செத்துட்டா தான் ரொம்ப கஷ்டம். நீ நினைக்கிறது போல உனக்கு சாவு வரும்னு நினைச்சுக்கூடாது. நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன். நீ தற்கொலை பண்ணா அவமானத்துக்குள்ளாவா? நீ சாக மாட்டோம். நீ சாகாம இழுன்னு இழுத்து வாரங்களோ மாதங்களோ இழுத்து அவமானப்பட்டு நாரி வேதனைப்பட்டு தான் பிறகு சாகும். அதான் உனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற பங்குன்னா, தற்கொலை பண்ண நினைச்சா அதான் நடக்கும். நீ சுலபமா செத்துடலான்னு மட்டும் நினைச்சுக்கிடாத. அப்படி நினைச்சா பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாகிப்பட்டதுன்னு அர்த்தம். ஆமா, நமக்கு நல்ல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறபடியினால் நம்ம இப்போ ஆண்டவரை தேடுறதுக்கோ நாடுறதுக்கோ எதுவும் அவசியம் இல்லை. எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஜாமுன்னு இருந்துட்டு இருப்போம். உலகத்தை அனுபவிப்போங்க. என்ன நினைக்கிறீங்க? நம்ம உலகத்தை அனுபவிப்போம், அதெல்லாம் முடியாது. ஆத்மா செத்து போயிட்டா நீ சம்பாதித்தது யாருக்கு சொந்தம்? அது நான் உயிரெழுதி வச்சிருவேனே. நீ உயிரெழுதி வச்சா உயிரை யாரோ ஒரு ஒழிச்சு கிழிச்சு போடுவாங்க. யாரோ கையில் கிடச்சா அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். ஆமாம், சில விபத்துகளில் ஆட்கள் சாகுறாங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்கள் உயிரோடு இருக்கிறாங்களா, காப்பாற்றுவாங்களான்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த விபத்து நடந்த எல்லை பகுதியில் உள்ளவர்கள் வேகமாய் ஓடி போய் யாரு களத்தில் செயின் கிடக்கு, யாரு கையில் மோதிரம் கிடக்கு, யாருக்கு இருப்பிடத்தில் மணி பேஸ் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. பணம் எவ்வளோ இருக்குது, சுருட்டி இருக்குதான் முதலாவது பார்ப்பாங்க. நீ நினச்சிட்டு இருக்கிற எல்லாம் நமக்கு வாயில் போட்டு வாக்கி அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி அங்கே அடக்கம் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புவாங்களா? கிடையாது. அவ்வளவுதான். நம்ம சுகபோகமாக வாழலான்னு நினச்சிடக்கூடாது. என்ன, நம்ம வசதிகள் வாய்ப்புகள் பெறுகிற வேளையில் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. அதுக்கு தான் இந்த வசனத்தை இப்போ சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்து வேறொரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை படிக்கிற வேளையில் அகசியா என்ற ஒரு ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு.
சமாரியாவிலே அவன் கிராதியிலிருந்து விழுந்துட்டான், மேல மாடியிலிருந்து. அவன் விழுந்தவன் அவன் வியாதி நீங்க பிழைக்கும்படி பாகால் செவுலத்தில் ஆட்களை அனுப்புறான். எக்ரோனின் ராஜா எக்ரோன். அதை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்தில் அகசியா சமாரியாவில் இருக்கிற மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியால் விழுந்து வியாதிப்பட்டு அவன் என்ன பண்றான், எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுடத்திலே போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்புகிறான். பாகால் செபுனா பூஜாரி, பேயிட்ட போய் விசாரிங்கன்னு சொல்லி ஆளை அனுப்புறான். எக்ரோனின் தேவன் பாகால் செபுடத்திலே போய் விசாரிக்க சொல்றான். இவன் கிராதியிலிருந்து விழுந்து வியாதிப்பட்டான். இவன் யார்கிட்ட கேட்கணும், நான் பிழைப்பேனா சாதனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இவனுக்கு ஆட்கள் போற வழியில திஸ்பீனாகிய எலியா எதிர்பட்டு இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றோ, நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுடத்தில் விசாரிக்க போகிறீர்கள், இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவனுக்கு சொல்லுங்கள். அகசியா ராஜாவுக்கு உடம்பு முடியல, வியாதிப்பட்டு விட்டான். இப்ப என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் விசாரித்திருக்கணும், தேவ மனிதனை அணுகி கேட்டிருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், பேயிடத்துல பூஜாரி இடத்துல ஆளை அனுப்பி அங்க கேட்க பார்க்கிறான். அதனால என்ன பதில், தீர்க்கதரிசியா எலியா சொல்கிறான், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். நமக்கு ஒரு வியாதி வரும்போது என்ன செய்யணும், யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதுறார், உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவுள், விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணி ஆளை ரட்சிக்கும். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒழுங்கு. இது ஏற்பாட்டில் உடம்புக்கு முடியலைன்னா உடனே அங்கே பூசாரி எங்கே இருக்கிறாரு, அவர் சூடம் சாம்பிராணி எங்கே கொளுத்துவார், நல்ல நல்ல மந்திரம் பண்ணுவாரா, 50 ரூபா போதுமா 150 ரூபா வேணுமா, 150 ரூபா வேணும். அவர் ரொம்ப ஃபேமஸ், அவர் நிறைய மாலையெல்லாம் கழுத்தில் போட்டிருப்பார், அவர் சடையாக பின்னிருப்பார், அவர் சுருட்டு குடிப்பார், அப்படியா வேற பான்புறாக்கும் போடுவார். அப்படி சாமியா, சரி அவர்கிட்ட கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லிடுவார். நீ ஆள் அனுப்பி வேணும்னா பாரு செத்து போயிடுவார், சாகவே சாவார். அதே போல இன்னொரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆசா என்று ஒரு ராஜா, இஸ்ரவேலில் 39 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர், நல்ல ராஜா. விக்கிரக மேடைகள் எல்லாம் அகற்றினவர். ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். அவருடைய வியாதியிலும் கர்த்தர் எல்லாம் பரிகாரிகளே தேடினார், அவரும் செத்து விட்டார். பாவம். நல்ல நல்ல ராஜாக்களாக இருந்தாலும், நீங்கள் நல்ல விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், எடுத்த எடுப்பில் உடனே வண்டியப்படி காரப்படி ஆளப்படி ஆஸ்பத்திரிக்கு போ, முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆஸ்பத்திரிக்கு போகிறது தவறு இல்லை, பாவம் இல்லை. ஆனால் ஆண்டோட உதவியை நாட வேண்டும், ஆண்டோடத்தில் மன்றாட வேண்டும். ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியுதில்லை, நீர் எனக்கு வழிகாட்டும், உதவி செய்யணும்னு ஆண்டவர் உதவியை நாடிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் சுலபமாக நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், பாதிப்பு இல்லாமல் நமக்கு வியாதி மாறிடும். இல்லைன்னா வயிற்றை கிழிச்சிருவாங்க, கழுத்தை அறுத்துருவாங்க, முதுகெலும்பை உடைச்சிருவாங்க. டாக்டர் சொல்லுவார், உனக்கு முதுகெலும்பில் ஒரு வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை சுத்தியால் தான் உடைக்கணும்னு சொல்லி சுத்தி எடுத்து உடைப்பாங்க. முதுகெலும்பு மொத்தமே உடைஞ்சி போயிடும். பிறகு இதுவரையிலும் நிமிந்தாது நடந்து இனி நிமிந்து நடக்க முடியாமல் ஆகிடும், வசதி இல்லாமல் மாட்டிடுறாங்க. சில ஆஸ்பத்திரிக்கு போய், எனக்கு தெரியும் கும்பகோணத்தில் பல நீண்ட ஆண்டுகள் அரசு மருத்துவமனையிலே மேல் கம்பவுண்டராக வேலை பார்த்தவங்க, கம்பவுண்டருடைய பேரனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார், சளி பிடிச்சிருக்குன்னு. அங்கே ட்ராப்ஸ் கொடுத்துருக்குறாங்க நர்சஸ், கொடுத்து சில நிமிடத்திற்குள் குழந்தையை செத்து போகுது, ஏற குழந்தை செத்து போச்சு. எங்களுக்கு ஆஸ்பத்திரி தெரியாதா, டாக்டர் தெரியாதா, எங்களுக்கு ஆள் இல்லையா, எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் தெரியாத ஆளா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் ஆண்டோடைய உதவியை நாட வேண்டும். ஆண்டோட ஒத்தாசையோடு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு தடவை வயிற்றா இருக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல குழந்தை பிறந்ததுக்கு கொஞ்சம்தான் தூரம் வயிற்ற கிழிச்சாங்க, இனி ஃபுல் வயிற்றையும் அறுக்கணும்னு நிற்பாங்க. இப்படி தான் செய்கிறாங்க இப்போ டாக்டர்ஸ் பண்ணுறது. அதான் அப்போ தான் உங்கள்கிட்ட நிறைய பணம் வாங்க முடியும். நீங்களும் அடிக்கடி வயிற்ற வலிக்குதே முதுகு வலிக்குதேன்னு போக முடியும். அவங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் வசூலிக்கு வாய்ப்பாக இருக்கும். வசெல்லாம் மாட்டாதுங்க. வியாதிப்பட்டால் பூஜாரிகிட்ட விக்கிரவணகத்துக்கு அனுப்பாதுங்க, யாரு சோசியக்காரர்கிட்ட போகாதுங்க.
சோதிடம் பார்க்காதுங்க. கேட்டீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னே ஆண்டவர் உதவியை நாடுங்க. ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் புறப்பட்டு சென்று வைத்தியம் பாருங்க. ஆண்டவர் தான் உங்களை சுகமாக்குறவர். ஆஸ்பத்திரி போகாமலே ஆண்டவர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு கழுத்து கொஞ்ச நாளாக வலிச்சுக்கிட்டே இருந்ததா, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போட்டாச்சு, எல்லாம் மறந்து போச்சு. அல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நாளாக நெஞ்சு வெளியாக இருக்குதா, ஏசு ரத்தம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மாறி போச்சு. மருந்து குடிக்கல, மாத்திரையும் குடிக்கல, ஆஸ்பத்திரியும் போகல, டோக்கனும் போடலை. போ. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஒரு தும்மல் வரக்குள்ளாலே ஆஸ்பத்திரி. நமக்கு தான் இலவச மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கிறதல்லவா. உங்களுக்கு நேரம் போகல, பொழுது போகல, உங்களுக்கு ஆஸ்பத்திரி போகணுன்னு போங்க. ஆஸ்பத்திரி போகிறது பாவம், குற்றம், தவறுன்னு ஒரு நாளும் சொல்லலை. உங்களுக்கு சௌரியமாக இருக்கானா போங்க. இயேசு என்னை குணமாக்குற கர்த்தர் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அவரின் பரிகாரியாக இருக்கிறார், குணமாக்குற கர்த்தர். எல்லாத்துக்கும் டாக்டரும், எல்லாத்துக்கும் பூசாரியும். அவர்கிட்ட போய் ஓமக்குண்டம் வளர்க்க சொல்லுங்க. அவர் ஓமக்குண்டம் வளர்த்து என்ன சொல்றாரு கேளுங்க. நீ பிழைப்பாயின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ சாவாயின்னு சொல்றேன். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இல்லை என்றால் நீ பூஜாரி இடத்துல போன. ஆண்டவர் உன்னை குணமாக்க வல்லவர் அல்லவா. ஆண்டவருக்கு உதவிய நாடு, அவர் உன்னை குணமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை படிக்கிற வேளையில யோபு சோதிக்கப்படுகிறார். அவர் சரீரத்தில் வாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சொத்தெல்லாம் இழந்து போனார். 10 பிள்ளைகளும் செத்து போனார்கள். சரீரத்தில் இப்பொழுது வாதிக்கப்பட்டிருக்கிறார். வாதிக்கப்பட்ட போது அவருடைய மனைவி வந்து சொல்றார்கள், இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறோம், தேவனை தூஷித்து ஜீவனை விடுவோம்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா, அப்படி சொல்றார். சோதிக்கப்படுறவர்கள, வாதிக்கப்படுறவர்கள நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு யூ மே ஹேவ் சம் சஃபரிங் இன் யுவர் பாடி. சரீரத்தில் சில வாதிப்புகள், பாதிப்புகள், வேதனை, வலி இருக்கிறவர்கள் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவா உனக்கு கண்ணு இருக்கா, நீ நல்லா இருப்பியா, இப்படியா பேசுறது? நீங்களா ஆண்டவர் பிள்ளைங்க இப்படியா சொல்றது? கடவுளுக்கு ஆனால் ஒரு இரக்கம் இல்லையா? கடவுளுக்கு ஒரு கண் இருக்கா? ஆண்டவருக்கு கண்கள் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு காது இருக்குது, நீங்க கூப்பிடுறது அவருக்கு கேட்கும். ஆனா நீங்க இப்ப பண்ற தப்பில்ல பண்றீங்க. சரீரத்தில் வாதிக்கப்பட்ட போது, சரீர பிரகாரமாக நீங்கள் பாதிக்கப்படுற போது என்ன செய்ய போறீங்க? முறுமுறுக்க போறீங்களா? ஆண்டவரை பரிச்சயமாக போறீங்களா? இல்லை தூஷிக்க போறீங்களா? உங்களுடைய கடந்த கால வாழ்வின் அனுபவம் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. பல்வலியா இருக்குது, கொஞ்ச நேரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி பார்த்தேன், பல்வலி மாறல. பிறகு பாயில் வந்தபடி நிறைய பேசினேன், கெட்ட வார்த்தை எல்லாம் கூட பேசினேன். கொஞ்சம் பக்கத்தில் இருந்தவர்கள சண்டை எல்லாம் போட்டேன். நீங்கள் பிசாசு இடம் கொடுத்துட்டீங்க, ஆண்டவரை விசனப்படுத்திட்டீங்க. யோபு போல இருக்கலாம். வாழ்க்கையில் சோதனை, வேதனை, பாதிக்கப்படுற வேளையில் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்தில் ஒரு பொம்பளைய பேய் பிடிச்சிருந்து, பவுலும் சீலாவும் செய்திகள், அவர்கிட்ட இருந்த பேயை பவுல் துரத்திட்டார். அவளை கொண்டு பிழைச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணி பவுலையும் சீலாவையும் ஜெயில போட்டுறாங்க. இல்லை, பவுல் என்ன தப்பு பண்ணார்? ஒரு தப்பு பண்ணல. பேய் பிடிச்ச வெள்ளத்திலிருந்து பேயை துரத்திட்டார், குறி சொல்ற ஆவியை துரத்திட்டார். அவளை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தான், சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு வருமான நஷ்டம் வந்தது. அதனால இவங்களே ஜெயிலாக்கு ஏற்பாடு. தொழுமரத்தில் காலை கட்டி காயப்படுத்தி, அடித்து காயப்படுத்தி உள்ள போட்டிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை பண்ணி விட்டார். கட்டுகள் அறுந்து போனது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் வேதனை, வருத்தம், பாதிப்பு, வாதிப்பு வரவளை என்ன செய்யலாம்? எனக்கு ரொம்பவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடம்பெல்லாம் அரிக்குது, உடம்பெல்லாம் கொப்பளங்களாக இருக்குது, ராத்திரியும் தூக்கம் இல்லை, பகலும் தூக்கம் இல்லை, நான் இப்போ என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பக்கம் பாட்ட
வெள்ளமும். ஹல்லேலூயா. இளவுண்ட மலை இயேசு இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு பலன் தாரும், எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராத போல தான் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போகிறதில்லை, எனக்கு உடம்புக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அப்படியா? தேவனை தூஷித்து ஜீவனை விட போறீங்களா? இல்லை. அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர், அவர் எனக்கு நித்திரை அருளுகிறவர், அவரை நான் நம்புகிறேன், அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னுமா ஆண்டவரை துதிக்க போறீங்க? உங்களுக்கு உடம்பு இந்த அளவுக்கு ஆகிட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பில்லி சூனிய தாக்குதலினால நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். ஒரு பகுதியிலிருந்து ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணி என்னுடைய உயிரெடுப்புக்கு பண்ணிட்டான். கடா வெட்டி பிசாசு கோயிலில் பலி செலுத்திருக்கிறான். பிறகு சேவலை வெட்டி கொடுத்துருக்கிறான். எனக்கு தெரியாமலே பயங்கரமான பாதிப்பு. என்னுடைய தலை எல்லாம், முகம் எல்லாம், கழுத்தெல்லாம் பயங்கரமான கொப்பளங்கள். என்னை பார்த்த யாரும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் வேதனைப்பட்டாங்க, பயந்துட்டாங்க, செத்தே போயிடுவேன். நான் பார்த்தேன். இதுக்கு காரணம் என்னன்னு ஜெபம் பண்ணேன். உபாசம் பண்ணி ஜெபிக்கிறவள ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். இது ஒரு சாத்தானுடைய வேலை என்று கர்த்தர் வெளிப்படுத்துறதும், டெய்லி காலையிலும் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதி சீக்கிரத்தில் அந்த பிசாசின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம உடனே மனந்தளந்து, ஆண்டவரே நமக்கு இத்தனை வருஷம் ஊழியம் செய்தேனே, உண்மை சேவித்தேனே, உமக்கு காணிக்க கொடுத்தேனே, தசோமா கொடுத்தேனே, அல்லேலியா சொன்னேன், என்ன கடவுளை இப்படி என்ன பாடாப்படுத்திரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை போல நல்லவர் யாரும் இல்லை. எனக்கும் வியாதி வந்திருக்கு, எனக்கும் விபத்து வந்திருக்கு, எனக்கும் பாதிப்பு வந்திருக்கு, எனக்கும் அவசரம் வந்து. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து விடுவார், ஒரு மாறுதலை ஏற்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். He is a faithful God. He will never allow you to be tempted beyond your capacity. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யலாம்? யோபுக்கு மனைவி போல தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றதா? இல்லை. அவரை துதிப்பேன், உயிருள்ள மட்டும் அவரை துதிப்பேன், உடம்புல உயிர் இருக்கும் வரையில் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னை குணமாக்குற கர்த்தர், என்னுடைய வாதிக்கப்பட்ட நிலையை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 39 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை படிச்சீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு வியாதி கண்டது. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். இவரும் பயந்து நடுங்கி அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, நான் மன உத்தம உண்மையாய் வாழ்ந்து வந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் 15 ஆண்டுகளை நீட்டி கொடுத்தார். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னா, பாபிலோனின் ராஜா இவர் சுகமாயிட்டார்னு அறிஞ்சு வெகுமதிகள் எல்லாம் அனுப்பி வைக்கிறார். அந்த வெகுமதிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு அரண்மனையையும் தேவாலயத்தையும் பொக்கிஷத்தை எல்லாம் திறந்து காண்பிக்கிறார். மதீனமாக செயல்பட்டார், ஞானமற்று செயல்பட்டார். 15 ஆண்டுகள் ஆண்டவராக இரக்கம் காட்டி உயிரை கொடுத்தாரு. இவரு ஞானம் இல்லை, இவருக்கு தெளிவில்லை. புத்தீனமாக தேவ ஆலோசனை இல்லாம அவருடைய பொக்கிஷசாலையும் அரண்மனையில் இருந்தவர்களையும் தேவாலயத்தில் இருந்தவங்களையும் காட்டிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார், இந்த எருசலேமில் இருக்கிற எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜா கொண்டு போகும் நாள் சமீபம். அடுத்து உன்னுடைய பின் சந்ததியினர் அந்நிய தேசத்திலே மாவரைக்கிறவர்களாக அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த அவல நிலைமை எசேக்கியாவுக்கு ஏற்படுவது காரணம், ஆண்டவர் குணமாக்கின போது மதியற்று செயல்பட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை வியாதியை குணமாக்கினார், ஜீவனை தந்தார். இனி ஞானமா இருக்கணும். இனி நீங்க தவறு செய்யக்கூடாது. இனி நீங்க துணிகரமா வேலை பார்க்கக்கூடாது. இனி உங்களுக்கே ரொம்ப தெரியும் நினைச்சிட்டு அகம்பாவம் கொள்ளக்கூடாது. இனி ஆண்டவர் என்ன சொல்றார், எனக்கு இப்ப இருக்கிறது கிருபையின் காலம், பீரியட் ஆஃப் கிரேஸ். ஆண்டவர் எனக்கு இறங்கி தந்திருக்கிறார். இந்த காலத்தில் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி நான் பணிவோடு உண்மையோடு ஒழுங்காக வாழணும்னு தீர்மானத்தில் இருக்கணுமே தவிர மதிக்கெட்டத்தனமாக புத்தீனமான சில காரியங்களை செய்யக்கூடாது.
பாவ காரியங்களுக்கு உடன்படக்கூடாது, தவறான காரியங்களை செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக ஆயுசு வருஷத்தை நீட்டி தந்திருக்கிறார், அது உண்மை, உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க தேவனற்றவர்களை போல ஞானமற்றவர்களாக, காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியாம புத்தீனமா உங்க இஷ்டம் போல வாழ்ந்து நஷ்டப்பட்டு போகக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்த பிறகு அவங்க துணிகரமா இன்னும் பாவத்தை எல்லாம் செய்துக்கிட்டு பிறகு அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இருந்த சம்பாத்தியம் எல்லாமே செலவழித்து கடனாளி ஆகி பிறகு வீடையும் விற்று சொத்தையும் விற்று ஒன்றும் இல்லாமல் திவாலாகி அடுத்த தலைமுறை பிள்ளைங்க எல்லாம் கூலி வேலைக்கோ மாடு மேய்க்கிறதுக்கோ அடிமை வேலைக்கோ போக வேண்டியதாகுது. ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு வருஷங்களை கூட்டி தந்தாருன்னா ஆண்டவருக்கு பயந்து ஞானமாக பயபக்தியாக வாழுங்க. புத்தீனமான காரியங்களை செயல்படாதுங்க. துணிகரமாக எந்த காரியத்திலும் இறங்கிறாதுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆலோசனைப்படி ஒரு நாள் வாழுங்க. ஆண்டவர் உங்களை என்றைக்கு சேர்த்துக் கொள்வாரோ அன்றைக்கு அவர் சமூகத்திலே நீங்கள் போய் இளைப்பாறுதலாம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை படிச்சீங்கன்னா, உசியாரா என்னும் ராஜாவை பற்றி எழுதப்பட்ட உசியா ராஜா பலப்பட்ட போது அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார். தனக்கு கேடுண்டாகும் மட்டும் மனமேட்டினை அடைந்து விட்டான். துணை பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் கொஞ்சம் வசதிகள், வாய்ப்புகள், வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் கொஞ்சம் வர வேளையில இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாகும் மட்டும் இருதயத்தை கடினப்படுத்தினான், மனமேட்டிமை உள்ளவனானா, அது செய்யக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்ற தேவ ஜனமே, நீங்கள் கவனியுங்கள். உசியா ராஜா கொஞ்சம் அவனுக்கு வசதி, அவன் ராஜா பலப்பட்ட போது when he was strengthened, அவன் கேடு வரும் மட்டும் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறான், மனமேட்டிமை உள்ளவனாக இருக்கிறான். he was very proud. அதனால தேவனுடைய சமூகத்திலே போய் பாருங்கள், ஆசாரியர்கள் செய்ய வேண்டியதை இவன் துணிகரமாய் செய்ய போறான். இது உமக்கு அடுத்ததல்ல என்று தடை பண்ணி பார்க்கிறாள். அதை மீறி போய் செயல்படுகிறான். நெற்றியிலே குஷ்டம் கண்டது, சாகுமரிலும் குஷ்டரோகியா இருந்து செத்து போனான் உசியா ராஜா. பலப்பட்ட போது when you are blessed by God, how do you react? உங்களுக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, வீட்டு இருக்கு, வாசல் இருக்கு, நீங்க உங்களுக்கு கேடு வரும் மட்டும் நீங்க இப்படி பண்ணுவீங்களா? You have no fear of God. You have no mind to obey to God's word. இந்த மட்டும் வா, நெஞ்சி வராது என்று ஒரு எல்லை வைத்திருக்கிறார். தூபம் காட்டுதல் ஆசாரியர்களுக்கு அடுத்தது. அதுக்குள்ள நீ எப்படி வரலாம்? நீ ராஜா தான். உனக்கு கேடு பிடிச்சு போச்சு, உனக்கு கெட்ட காலம் ஆகி போச்சு, கெட்ட நேரம், உனக்கு ராசி பலம் சரியில்லை, அழிவுக்கு நேரம் நெருங்கிட்டு, அதனால நீ எதுவும் பண்ணுவ. கொஞ்சம் பலம், கொஞ்சம் வசதி, கொஞ்சம் வாய்ப்பு, கடன் மாறிடுச்சு, கொஞ்சம் நல்ல நிலைமை அடைஞ்சாச்சு இல்லையா, இனி நமக்கு சோனிய போல எல்லாம் செய்வோம். கேடு உண்டாகும் மட்டும் மனமேட்டிமை உள்ளவனாக நான் குஷ்டரோகியா போயிட்டேன். சாகுமுறை குஷ்டரோகம் உங்கள்கிட்ட லெட்டர் போட்டுட்டு வராது. சில வியாதிகள், தீரா வியாதிகள் வந்துடும், பாதிப்புகள் வந்துடும். சாவுக்கு ஏதுவான வியாதிகள் வந்தால் யார் காப்பாற்றுவா? கூட்டாளிகள் காப்பாற்றிடுவாங்களா? ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது. உசியா ராஜாவை யார் காப்பாற்றினா? அவன் தனியாக ஒரு வீட்டில் இருந்திருக்கிறான். சாகு மட்டும் குஷ்டரோகியா இருந்து செத்து போயிட்டான். போ, செத்தது போதும். பலப்பட்ட போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பயபக்தியோடு இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து வாழணும். என்னோட காசு இருக்கு, நான் எதையும் வாங்குவேன், யாருக்கும் வாங்கி கொடுப்பேன், என்னதும் வாங்குவேன், எல்லாம் செய்வேன். உனக்கு கேடு வரும் மட்டும் இருதயத்தை கடினப்படுத்தி நீ மனமேட்டிமையா இருந்தால் you are going to get an incurable disease. குணமாக்க முடியாத ஒரு வியாதி உனக்கு வந்தால் உன்னை யார் காப்பாற்றுவா? your mother or your father or your kid or your wife? Who is there to save your life from death? Let me know that.
நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உனக்கு கொஞ்சம் வசதியும் வாய்ப்பும் கொஞ்சம் பேலனும் சுகமும் வந்துட்டானா, கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பேலன் வந்துட்டானா, மோதக்கூடாது. இந்த மட்டும் வா, மிஞ்சி வந்துடாது. உனக்கு எல்லையில நின்னுங்க. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தேவனை குறித்த ஒரு பயத்தோடு வாழணும். இருக்கிற பலனும் இருக்கிற சுகமும் இருக்கிற வருமானமும் வாய்ப்பும் எல்லாம் ஆண்டவர் கிருபையாக இறங்கி தந்தது. ரொம்ப விளையாட்டெல்லாம் காட்டிடக்கூடாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். God cannot be mocked. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். Whatsoever you sow, you will reap it. Not a third person. கவனமா இருக்கணும். அவன் பயப்பட்ட போது அவனுக்கு பயங்கரமான ஹெட்வைட் வந்துச்சு. அவனுக்கு கேடு வரும் மட்டும் till he was getting affected by that disease. He was stiff-necked. He was arrogant. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவள் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். வேதத்தின் வசனத்தை உனக்கு சொல்றேன். Do you want to have a long life? Do you want to have a healthy body? ஒரு நல்ல ஆரோக்கியமான சரீரம் வேணும் விரும்புறியா? நீடித்தாயில விரும்புறியா? உன்னை பற்றியே உனக்கு பெரிய அகம்பாவம் வந்துடக்கூடாது. எனக்கு இப்போ எல்லா வசதியும் வந்துட்டு, என்கிட்ட இப்போ எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு ஆள் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு. I have everything. No. Fear God. ஆண்டவர் பயந்து வாழு, அதான் உனக்கு நல்லது. அதுக்கு தான் இந்த வசனம் எல்லாம் ஆண்டவர் சொல்ல சொன்னார். சொல்லிட்டே நிற்கிறேன். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார், தரிசனம் காண்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்போ சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீ யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். இதுக்கு பிறகு கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவருடைய தரிசனம் பெற்றீங்களா? உங்களுக்கு தெய்வ தரிசனம் உண்டா? சொப்பனமா தரிசனமா அது கண்டிருக்கிறீங்களா? தெய்வ தரிசனம் உண்டானா? தெய்வ தரிசனம் பெற்ற போது நீங்க என்ன சொன்னீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெய்வ தரிசனம் ஏதாவது உண்டா? சொப்பனம் ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா? கணத்துல குதித்து சாகிறது போல சொப்பனம் ஏதாவது கண்டீங்களா? அல்ல மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை பண்ற போல கண்டீங்களா? அப்படி சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. உன்னுடைய வழியை மாற்றிக்கொள், உன்னுடைய வழியை மாற்றிக்கொள். சொப்பனமோ தரிசனமோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நீ கண்டாயானால் உடனே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிரு. அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். நல்ல சொப்பனமோ கெட்ட சொப்பனமோ, நல்ல தரிசனமோ கெட்ட தரிசனமோ, நான் மனதார சத்தியத்தை உனக்கு சொல்லிடுறேன். உன்னுடைய இரத்தப்பழிக்கு நீங்களாகி வாழ நான் தேவ வார்த்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்னு விரும்புனா, நல்ல தரிசனமோ கெட்ட தரிசனமோ, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவார். இல்லை இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாம் ஆண்டவருக்கு சித்தம் தான் செய்கிறேன், எல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் செய்கிறேன். ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் செய்யறியா? How stubborn you are. இதுவரையிலும் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார் இவன். தெய்வ சந்திப்பு வந்திருக்கிறது, ஆண்டவர் கூப்பிடுகிறார். இன்னமும் ஆண்டவர்கிட்ட நீ விளையாடக்கூடாது. டோன்ட் பிளே வித் காட். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். முள்ளில் போய் காரை உரைச்சி பாருங்க, முள்ளுக்கு வலிக்குமா உனக்கு வலிக்குமா? உனக்கு தான் வலிக்கும். பவுல் சரண்டர் ஆகிட்டார் இல்லையா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். இந்த கேள்வி உன்னுடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கியா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டதுண்டா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டிருக்கிறீங்களா? இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரை துன்பப்படுத்தக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை இன்னும் மறுபடியும் நீ சிலுவையில் அறைவாயானால் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப கடினம். You are going to suffer in your life. God will teach you lesson. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். சவுலை போல சரண்டர் ஆகிட்டா உன்னை காப்பாற்றிடுவார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. Come with a broken heart. உடைந்த உள்ளதோடு ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரை நான் என்ன செய்ய, இதுவரையிலும் உங்களுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினேன்,
உம்மை நான் துன்பப்படுத்தினேன், உமது சபையை துன்பப்படுத்தினேன், உம்முடைய சபைக்கு விரோதமாக நான் தவறு பண்ணினேன். Repent, come to the Lord, He will accept you. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? உம் சித்தம் தேவா ஆகட்டுமே. நான் ஒரு மண் பாண்ட குயவனி thine own will, Lord, thine own will. Thou art the potter, I am the clay. ஆண்டவரே, நீ குயவன், நான் களிமண். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற வேளையில நீ என்ன செய்கிறாய்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், சீலோவிலே இருந்த தேவாலயத்திலே பணிவிடைக்காரனாக இருந்த சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுகிறார். 3 முறை முதலாவது கூப்பிட்டார். 7 இடத்துல போய் கேட்டாலும் அவர் சொன்னார். அவர் புரிந்துகிட்டார், ஆண்டவர் தான் சொல்கிறார் என்பதை அறிந்து சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவர் 4வது முறை கூப்பிடுறதில்ல அவர் சரியா பதில் சொன்னார். சில வேளையில் ஆண்டவரே உங்களை கூப்பிடுறாரு, உங்களுக்கு யார் கூப்பிடுறான்னு தெரியல, நீங்கள் தூங்கிடுறீங்க அல்ல பதில் சொல்லாமலே இருக்கிறீங்க. எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹார்ட் அட்டாக்ல அவர் சாகக்கூடிய நிலைமை அடைந்து விட்டார். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். எங்களிடத்தில் ஜெபிக்க சொன்னார்கள். நாங்கள் ஊக்கமாய் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்து ஆண்டவர் அவருடைய ஆயுசு வருஷங்களை 5 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். இந்த 5 ஆண்டுகளுக்குள் 2-3 தடவை அவர் ஒரு கேம்ப் ஆபீசர், கேம்பில் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு இருந்திருக்கிறார். பேரை சொல்லி கூப்பிட்டு அவர் மாதாவை வணங்கி வந்தவர். மாதா தான் கூப்பிடுறாங்க இப்படி சொல்லி படுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கூப்பிடுதலை புறக்கணித்து விட்டார். 5 ஆண்டுகள் தாண்டினதும் அடுத்தவாறு ஹார்ட் அட்டாக் வந்தது. 8 மணிக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் உடனே உட்காந்து ஜோம் பண்ணேன். 8:15 அடுத்த ஃபோன் வந்தது, செத்து போயிட்டார். ஆண்டவர் கூப்பிடுற வேளையில சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்குதா? காதில் கேட்குதா? Do you hear the word of God? சொல்லும் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, நீ சொல்லும் அப்பா, நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி ஒரு இருதயம் இருக்கா? இருதயம் இருக்கா? God will not spare you if you are very stubborn, if you are deaf. God cannot exalt you. அந்த சாமுவேல் சிறுவன் பணிவிடை செய்தவனா இருந்தவன ஆண்டவர் சொல்ல வேளையில அப்படி சொன்னதுனால அவன் என்ன பண்ணார் தெரியுமா? சான் முதல் பேர் சபா வரையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாரு? சாமுவேல். Do you want to be blessed by God? Do you want to be used by God? Do you want to be exalted by God? Listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஆண்டவரே, சொல்லும் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் படிக்கிற வேளையில உயர உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிற தரிசனத்தை ஏசாயா காண்கிறார். பிறகு ஆண்டவர் ஏசாயாவிடத்தில் பேசுகிறார். எனது காரியமாக யாரை அனுப்புவேன், யார் போவான் என்று கேட்கிறார். அப்ப யாராவது அனுப்பணும்னு அவர் அமைதியா இருக்கவில்லை. அவர் சொல்றாரு, இதோ அடியேன் என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? ஆண்டவர் கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாரு? உன்கிட்ட ஏதோ ஒரு பதில் எதிர்பார்க்கிறார். God is expecting a reply from you. தரிசனம் தந்தார், உன்கிட்ட இப்ப பேசுறாரு. எனக்கு காரியமாக அங்கே யார் போவான், யார் போவான் அப்படின்னு கேட்கிறாரு. யாராவது போகட்டும், அவராக வாலண்டியராக சொல்றாரு, Here I am, send me Lord. இதோ அடியேன் என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைப்பு தந்து தரிசனம் தந்து அழைக்கிற வேளையில யாராவது போட்டு ஆண்டவரே, யாராவது செய்யட்டும் ஆண்டவரே, இல்ல இதோ அடியே, Here I am Lord. ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துக்கு வரீங்களா? ஹல்லேலூயா. ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி, பாடு மரணங்களை பற்றி எல்லாம், பாடு மரணத்தை பற்றி எல்லாம் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். ஏசாயாவும் பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு தெய்வ தரிசனம் உண்டா? ஆண்டவர் சத்தம் கேட்கிற அனுபவம் உண்டா? ஆண்டவர் ஏதோ சொல்றாரு, தேசம் அழிவுக்குள்ளாக போகிறது, தேசத்தை காரில் மூட போகிறது, திறப்பிலே நிற்க ஒருவனையும் காணேன், ஆள தேடின ஒருவனையும் காணவில்லை, நானும் தூங்க போற ஆண்டவரே இல்லை. உன்னை எதிர்பார்க்கிறார். God is expecting you to do something for him. Are you ready? Can you be available? ஆண்டவருக்காக நீ செயல்பட வரலாமா? தரிசனம் பெற்றாயே, அழைப்பு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாயே, யாராவது செய்து போட்டோம், யாராவது செய்து போட்டல. இதுவாடியே ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பெரிய மாறுதல், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஆமென்.